பிரைஸ் லார்ட். ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றிகள். இப்போ நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். இனிமே வர்றவங்க தொடர்ந்து ஒவ்வொருத்தங்களா வரும்போது அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இனி நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், டேரக்டா நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? சரி, நம்ம இப்போ மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர். சரிங்களா? கண்களை மூடி ஏசப்பா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண போறோம். சரிங்களா? எல்லாரும் கண்களை மூடி நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரிங்களா? ஏசப்பா, இந்த வேலை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. எசப்பா, இந்த வேலையில நாங்க கூடி வந்திருக்கிற நேரத்துல ஆண்டவரே உடைய வார்த்தைகளை கேட்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துங்க. உங்க வார்த்தைகளை ஆண்டவரே நாங்க உள்வாங்கிக் கொள்ள உங்களுடைய பலனை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பேசுகிற என்னை மறைத்து கொண்டு நீர் என்ன பேசணுமோ அதை நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பேசும்படியாய் ஜெபிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீங்க கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. எந்த நோக்கத்திற்காக இந்த கூடுதல் ஆண்டவரே கூடுகை ஏற்படுத்தப்பட்டதோ அந்த அந்த காரணத்தை நீங்க நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிற, அந்த திட்டத்தை நீங்க நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிற, உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த நேரத்தை சூழ்நிலை எல்லாவற்றையும் உடைய கரத்துல அர்ப்பணித்து நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இது டீச்சிங். ஓகேங்களா? ஸோ இது வந்து சர்ச்ல இருக்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போதனை, ஒரு ஒரு ப்ரீச்சிங் அப்படி கிடையாது. ஜஸ்ட் கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு. இதுல உங்களுக்கு எழுகிற சந்தேகங்களை நீங்க கண்டிப்பா நீங்க கேட்கணும். சரிங்களா? நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா புரியுது இல்லையா? என்னுடைய சத்தம் எல்லாம் தெளிவா கேட்குது இல்லையா? எஸ். ஓகே. ஸோ நான் சில நேரங்கள்ல கேள்வி கேட்கும்போது நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய அன்மியூட்ல இருந்து நீங்க உங்களோடத அன்மியூட் பண்ணிட்டு நீங்க வந்து பேசணும். மியூட்ல இருப்பீங்க. பேசணும்னா அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசணும். அப்பதான் நீங்க பேசுறது கேட்கும். சரிங்களா? அதே மாதிரி உங்களை சுற்றி அன்வான்ட் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு, சத்தம் அதிகமா கேக்குது அப்படின்னா உங்களுடைய மியூட் பட்டனை உடனே நீங்க பிரஸ் பண்ணி அந்த இடத்த வந்து காம் பண்ணிருங்க. ஸோ வந்து எங்களை கேட்கும் போது வேற யாருக்கும் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம இது வந்து எல்லாருக்கும் நான் பேசுறது தெளிவா கேட்கும். சரிங்களா? புரியுதா? சோ இப்போ நம்ம வந்து மீட்டிங்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மீட்டிங் அட்டன் பண்ணாதவங்க, சரிங்களா, வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு நாங்க அனுப்பி தந்திருக்கோம். அந்த வீடியோ ரெக்கார்டிங்கை கிளிக் பண்ணி லாஸ்ட் செஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்ற காரியத்தை நீங்க அதை பார்த்து கற்றுக்கொண்டு இந்த மீட்டிங் அட்டன் பண்ணும்படியா நான் கேட்டுக்கொள்றேன். இப்ப நீங்க அட்டன் பண்றவங்க அட்டன் பண்ணுங்க. ஆனா நிச்சயமா கடைசி செஷன் லாஸ்டா என்ன பண்ணிருக்கோமோ அதை ஒரு தடவை போய் நீங்க அதை பார்த்து கேட்டு புரிந்து கொண்டு வரும்படியாய், அடுத்த செஷன் வரும்படியாய் நீங்க வந்து வரும்போது ஆயத்தப்பட்டு வரும்படியாய் நான் கேட்டுக்கொள்றேன். சரிங்களா? சோ இப்போ வந்து நம்ம இன்று நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோமோ அந்த காரியத்திற்குள்ளாக நம்ம போக போறோம். இன்று வந்து பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட போறாரு. நீங்க பல ரகசியங்களை கற்றுக்கொள்ள போறீங்க. பல பாத்தீங்கன்னா பல காரியங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதமா அமைய போது. அந்த தாகத்தோட ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்ப்பா, நான் என்ன இதுல இருந்து நான் என்ன கொள்ளணும்ன்ற வாஞ்சையோட நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க கேட்கும்படியாய், கவனமாய் கேட்கும்படியாய் நான் வந்து தயவு கூர்ந்து நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து செஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? சரி, என்னோட ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், என்னோட ஸ்கிரீன் உங்க எல்லாருக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ரைட். இந்த பைபிள் ஸ்டடி எங்களுடைய ஊழியம் ஃப்ரீடம் இன் ஜீசஸ் மினிஸ்ட்ரி மூலியமாக நாங்க இந்த ஊழியத்தை நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இது பல பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கு. உங்களுக்கு தெரிந்த பாத்தீங்கன்னா நபர்கள் உங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த மீட்டிங் பத்தி நீங்க ஷேர் பண்ணுங்க. அவர்களும் அவங்களோட வாழ்க்கையில என்ன நன்மைகளை பெற்றுக்கொள்ளணுமோ அதை இதன் மூலியமா கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்வாங்க. சரிங்களா? சரி, நம்ம மீட்டிங் போகலாம். இப்போ நம்ம தொடர்ந்து அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, சரி,
நம்ம வந்து பேசிக்கொண்டிருக்கிற காரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம லாஸ்ட் மீட்டிங்லயும் சரி, இப்பவும் சரி, கர்த்தர் உங்களோடு பேச விரும்பும் ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமன் இட்ஸ் அ காட் சீக்ரெட் வெப்பன். சரிங்களா? பெண்கள் ஆகப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் கரத்துல இருக்கிற ஒரு ரகசிய ஆயுதம் என்பதை தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்கள்ல தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறாரு. ஏன் இத வந்து இப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு தெளிவுபடுத்துறாரு? இதை ஏன் உங்களுக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா, முக்கியமான காரணம் இப்போ தருணம் வந்து விட்டதுனால. இது நேரம். இது வெளிப்படுத்தப்பட வேண்டிய நேரம். அதனால கர்த்தர் வந்து இத உங்களுக்கு விளக்கமாக உங்களுக்கு இத வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அத கவனமா கேட்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நான் போன மீட்டிங்லயே சொன்னேன். இது பாத்தீங்கன்னா, இத சீக்ரெட் வெப்பன் ரகசிய ஆயுதமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். யார வைத்திருக்கிறாரு? பாத்தீங்கன்னா, பெண்கள வைத்திருக்கிறார். சரிங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா, கர்த்தரை அறிந்த, கர்த்தருக்குள்ளாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பெண்கள் வந்து ஒரு ரகசிய ஆயுதமாக வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டு வராங்க. சரிங்களா? சோ வந்து இத பத்தி தான் நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்ததோடைய விரிவாக்கத்தை இன்னும் கூட பாத்தீங்கன்னா, இன்னும் டீப்பா நிறைய காரியங்கள இந்த வாரம் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். சரிங்களா? அதனால லாஸ்ட் செஷன் பார்க்காதவங்க கண்டிப்பா ரெக்கார்டட் வீடியோவ பார்த்து விட்டு வரும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? சரி. இப்போ உமன் வந்து காட் சீக்ரெட் வெப்பன் அப்படின்றத நம்ம முன்கூட்டியே பார்த்து விட்டோம். அது நிறைய காரியங்கள் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லியிருந்தேன். ஆனா பாத்தீங்க அப்படின்னா, பெண்கள் பெண்கள் பத்தின ஒரு சில காரியங்கள நான் வந்து தனிப்பட்ட முறையில அதாவது பாத்தீங்கன்னா, கர்த்தரிடத்துல நான் கற்றுக்கொண்டத நான் வந்து இப்ப தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன். சரி. பெண்கள் அப்படின்னா, ஒரு வீட்ல அம்மாவா இருக்காங்க. இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கணவருக்கு மனைவியா இருக்காங்க. இல்ல ஒரு பிள்ளைகளுக்கு தாயா இருக்காங்க. இல்ல சகோதரியா இருக்காங்க. இது போல பல வந்து பாத்தீங்கன்னா, பல பெயர்களால அவங்க அழைக்கப்படலாம். அவங்களுக்கு பலவிதமான பொறுப்புகள் இருக்கலாம். சரிங்களா? அது உங்க எல்லாருக்கும் பெண்களாகிய உங்களுக்கு நிச்சயமா தெரியும். ஆனா பெண்கள் அப்படின்னு வரும்போது, அ ஒரு 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 ரகசியம் இருக்கு. அதுல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து கடைசியா உருவாக்குன ஒரு கிரியேச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண். சரிங்களா? அவருடைய படைப்புகள்ல நம்ம ஆதியாமகத்துல பார்க்கும்போது, ஒரு கடைசியா உருவாக்குன ஒரு கிரியேச்சர் ஒரு ஒரு படைப்பு யாருன்னா பெண். ஆதாமுக்கு அப்புறம் கடைசியா பெண் படைக்கப்பட்டாங்க. அதாவது ஏவாள் படைக்கப்பட்டாங்க. அதோடு ஆண்டவர் வந்து இந்த உலகத்துல படைப்புன்னு சொல்லப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா, வேறு எதுவும் இல்லாம ஒரு எண்ட் மாதிரி ஆண்டவர் வந்து கொடுத்து, அதோட வந்து படைப்பு முடிவடைந்ததாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ வந்து பாத்தீங்க அப்டின்னா, நான் உங்கள ஒரு என்கரேஜ் பண்ண விருப்பப்படுறேன். இத சொல்லி பாத்தீங்க அப்டின்னா, நம்ம ஒரு 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 ஆர்டிஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். எப்போ ஒரு காரியத்த முடிக்கும்போது, நம்மளுடைய கடைசியா நம்ம செய்கிற காரியத்த பெஸ்ட்டா பண்ணுவோம். இல்லையா? கரெக்ட்டா. நம்ம எதையுமே முடிக்கும்போது, முடிக்கிற ஒரு விஷயத்துல, முடிக்கிற ஒரு நேரத்துல, நம்ம பல தவறுகள, பல காரியங்கள, இல்ல இதெல்லாம் நம்ம செய்யணும். இந்த விஷயத்துல இதெல்லாம் ஆட் பண்ணணும். ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிராயிங் வரையறவர்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர் வந்து அந்த அந்த ஆர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, பல காரியங்கள் எது எதெல்லாம் செய்து முடிக்கணும்னு நெனைக்கிறத, கடைசியா ஒரு காரியத்துல முழுமையா வந்து பண்ணி முடிப்பாங்க. அது மாஸ்டர் பீஸா இருக்கும். நிச்சயமா அது ஒரு மாஸ்டர் பீஸா இருக்கும் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா, கடவுள் வந்து இந்த உலகத்த படைத்துக் கொண்டு வரும்போது, கடைசியாய் படைத்த ஒரு படைப்பு தான் பெண். இப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய அத்தனை காரியங்களையும் எது எதெல்லாம் முழுமை அடையணும், முழுமையாய் செய்யணும்னு நினைத்த விஷயங்கள் எல்லாவற்றையும், இந்த பெண் அப்படின்ற ஒரு படைப்புல கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இது நிச்சயமான உண்மை. சரிங்களா? இந்த பெண்ணுக்குள்ள ஒரு 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 முக்கியமான ஒரு ஆற்றல வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? என்னதான் பெண் பலவீனமான பாண்டம் என்று வேதம் அழைத்தாலும், அது வேற ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா, பாத்தீங்கன்னா, பெண்ணுக்குள்ள ஒரு பெலன் ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்ன பெலன் தெரியுமா உங்களுக்கு? உருவாக்குதல் அப்படின்ற ஒரு பெலன வைத்திருக்கிறார். என்ன என்ன பெலன்? கிரியேஷன். த பென் த த வுமன் கேன் கிரியேட். புரியுதுங்களா? நான் வந்து பிள்ளை பெற்று எடுப்பத நான் பேசல. சரிங்களா? பிள்ளை பெற்றெடுப்பத மட்டும் நான் பேசல. சரிங்களா? அவங்க வந்து வயிற்றுக்குள்ள வச்சு, ஒரு 10 மாசம் வச்சு பெற்று எடுக்குறாங்க. உருவாகுது. அவங்களுடைய உறுப்புகள் உருவாக்குது. அத பத்தி நான் பேசல. ஆனா பார்த்தீங்க அப்டின்னா, கடவுளுடைய ஒரு நேச்சரான கிரியேட்டிவிட்டி அதாவது ஒரு கிரியேஷன் உருவாக்குதல் அப்டின்ற ஒரு பவர பெண்குள்ள வைத்திருக்கிறார்.
சரிங்களா? சோ அத வந்து நம்ம இப்ப வர்ற பாத்தீங்கன்னா வர்ற செஷன், அதாவது அடுத்தடுத்து நம்ம போகும்போது இதை நீங்க நிச்சயமா புரிந்து கொள்வீங்க. சரிங்களா? இப்ப நம்ம அடுத்த கட்டத்துக்கு நேரா போறோம். சரிங்களா? சரி, லாஸ்ட் நம்ம பாத்தீங்கன்னா போன மீட்டிங்ல சாராள் அப்படின்றவங்கள பத்தி நம்ம பார்த்தோம். அவங்க வந்து ஆபிரகாமோட மனைவி. அவங்க வந்து ஆபிரகாமுக்கு எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதரவா இருந்தாங்க, கர்த்தர் எந்த அளவுக்கு சாராளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாரு, சாராள் மேல எப்படிப்பட்ட ஒரு நோக்கத்தையும் திட்டத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார் என்பதை நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் மீட்டிங்ல பார்த்தோம். சரிங்களா? சோ இப்போ வந்து ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சாராளுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றினாரா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? கடைசியா நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னாரு? சாராளே, நிச்சயமாய் நான் என்ன பண்ண போறேன், உனக்கு பிள்ளையை நிச்சயமா தரப்போறேன், உன் கையில பிள்ளை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா? அத வந்து கர்த்தர் நிறைவேற்றினாரா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சாராள் மூலியமாய் கர்த்தர் இந்த உலகத்திற்கு சொன்ன காரியம் என்ன, நம்ம என்ன காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம், சாராளுக்குள்ள இருந்த ஒரு ரகசியமான காரியங்களை நம்ம கற்றுக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கும் கர்த்தருக்கும் பிரயோஜனமா அதை மாற்ற போறோம். சரிங்களா? அதுதான் இப்ப நான் வர்ற அடுத்தடுத்து நேரங்கள்ல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப கவனமா கேட்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்றேன். சரிங்களா? சோ சாரா த மதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு நாங்க சொல்லப்பட்டிருக்கோம். உண்மையாகவே சாராள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதர் ஆஃப் நேஷன்ஸா? நான் ஜஸ்ட் பிள்ளை கொடுக்கறத மட்டும் நான் பேசல. மதர் ஆஃப் நேஷனா அவங்க வந்து சொல்ல தகுந்தவர்களாய் மாறினார்களா என்பதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நிறைய ரகசியங்கள், நிறைய காரியங்கள், ஆழமான காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ள போறீங்க. ரொம்ப மிகுந்த கவனமாய் கேட்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்றேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா சாராளுக்கு கொடுத்த வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். இங்க நமக்கு வேதம் என்ன சொல்லுது? இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க. யார் படிக்கிறீங்க இந்த வசனத்தை? கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். வெரி குட். சோ கர்த்தர் என்ன சொன்னாரோ அத சாராளுக்கு செய்தாராம். சரிங்களா? அப்ப என்ன செய்தார்? அடுத்த வசனம் படிங்க. ஆபிரகாம் முதிர்வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். வெரி குட். சரிங்களா? சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாராள் வந்து கரெக்டான காலத்துல கர்த்தர் ஒரு காலத்தை குறித்திருந்தாரு. அந்த காலத்துல சாராள் ஒரு பிள்ளைய ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்தாங்க. அந்த பிள்ளைக்கு ஆபிரகாம் பாத்தீங்க அப்படின்னா ஈசாக்கு என்று பெயரிட்டார். நான் இந்த இடத்துல நான் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, குறித்திருந்த காலம். சரிங்களா? கவனமா பாருங்க. இந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தை இருக்கு? தேவன் குறித்திருந்த காலம். அப்ப அந்த தேவன் குறித்திருந்தாருன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? அந்த காலம் வந்து சாராளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்த காலமா இருக்கு. கரெக்டா? அந்த காலம் நேரிடுவதற்கு முன்பாக பல காரியங்கள் வந்து சாராள் என்ன ஆனாங்க, அதுல நிறைய காரியங்களை அவங்க வந்து அந்த பாதையின் வழியா போனாங்க. சரிங்களா? அப்ப அந்த காலம் வருவதற்கு, குறித்திருந்த காலம் வருவதற்கு என்ன தேவைப்பட்டது சாராளுக்கு? சரிங்களா? நம்ம அப்போ இதுல நம்ம என்ன கற்றுக்கொள்ள போறோம்னா, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு, இல்ல நம்ம ஒரு ஆசீர்வாதம் நம்ம மூலியமா ஒரு காரியத்தை கர்த்தர் செயல்படுத்தப்படுவதற்கு, அந்த குறித்திருந்த காலத்திற்குள்ளாய் நம்ம பிரவேசிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? புரியுதா? எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும்ன்றத நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதம், நம்மளுடைய விருப்பம். கரெக்டா? நீங்க எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்றதானே உங்களுடைய விருப்பமா இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை, அவர் வந்து என்னென்ன காரியங்கள்லாம் நான் நிறைவேற்றுவேன்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் எப்ப நிறைவேறும் அப்படின்னு காத்துக்கொண்டுதான் ஒவ்வொருத்தவங்களும் இருக்கீங்க. கரெக்டா? சோ அப்போ வந்து அதை நம்ம தெரிந்து கொள்ள போறோம். அந்த ரகசியத்தை தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா சாராளுக்கு ஈசாக்கு பிறந்துட்டாங்க. சரியா? ஓகே, வெரி குட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சாராளுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க. சரிங்களா? எத்தனையோ பெண்கள் அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. சரிங்களா? அந்த இடத்துல சாரால
ஏன் கர்த்தர் அவருடைய ரகசிய ஆயுதமா சூஸ் பண்ணணும், அவங்க மூலியமா ஈசாக்கு வரணும்? இந்த கேள்வி யாருக்காவது வந்ததா? எத்தனையோ பெண்கள் இருக்கும்போது ஏன் சாராளை சூஸ் பண்ணணும்? ஏன் வந்து சாராளுக்கு தான் பிள்ளை இல்ல, அவங்கதான் மலடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேதமே சொல்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம பாத்தீங்கன்னா ஆகார் மறுமனையாட்டியா கொடுக்கப்பட்ட ஆகாருடைய பிள்ளை கூட தான் இருந்ததே. ஆனா இந்த இடத்துல நான் ஆகாரம் வந்து ஒரு ரகசிய வெப்பன் சொல்லல, சாரால ரகசிய ஆயுதம் என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் இல்லையா? ஏன் கர்த்தர் ஒரு திட்டத்தை சாரால் மீது வைக்கணும்? இததான் நம்ம பார்க்க போறோம். இதுதான் இந்த இடத்துலதான் இல்லைன்னா ஒரு ரகசியம் இருக்கு. கர்த்தர் சொல்லுங்க. ஏற்கனவே அவங்களோட கர்ப்பத்தை வந்து அடைச்சிருந்தார்ல, உம் அதனாலதான். இல்லை, இது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை அடைத்திருந்தாரு அப்படின்றதையும் தாண்டி, இப்போ என்னை கொண்டு ஒரு கர்த்தர் வந்து ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறார். ஏன் என்ன கொண்டுதான் செய்யணுமா? வேற ஒருத்தவங்களை கொண்டு அதை செய்யக்கூடாதா? எனக்கு வந்து கர்த்தர் ஒரு 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 காரியத்தை நேரிட பண்ணிட்டதுனால ஏதோ அவரு அதுக்காக ஒரு மறு உதவி மாதிரி எனக்கு நன்மை செய்யறாரா, இல்ல என்ன ஒரு திட்டத்துல இணைக்கிறாரா, இல்ல ஆசீர்வதிக்கிறாரா? அப்படி கிடையாது. கர்த்தர் வந்து எதையும் எதிர்பார்த்து நம்மளை ஆசீர்வதிக்கிறது கிடையாது. நம்மளை எதிர்பார்த்து நமக்கு ஒரு ஒரு நன்மையை செய்யறது இல்லை. அவர் கடவுள். அவர் வந்து ஹீஸ் வெரி குட். மனுஷங்க மாதிரி நம்ம இதை செஞ்சா நான் செய்வேன் அப்படி கிடையாது கடவுள். சரிங்களா? அப்படி இருக்கும்போது நான் இப்ப என்ன உங்ககிட்ட கேக்குறேன்னா, ஏன் சாராள்? ஒய் சாராள்? இல்லாத, அதாவது யார்கிட்ட இல்லையோ இல்லாததுல இருந்து உருவாக்குறதுக்காக சாராளை தெரிந்து கொண்டார். ஓகே. ஏன் சாராள் மட்டும்தான் வந்து மலடா இருந்தாங்களா அந்த நேரத்துல? நிறைய பெண்களும் மலடா இருந்திருக்கலாம் இல்லையா? இல்ல ஆபிரகாமுக்கு வந்து சாராளுக்கு பதிலா வேற ஒரு பெண் கூட ஒரு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு மனைவி ஆயிருக்கலாம். இல்ல வந்து ஏன் இதுல இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, அவருடைய உன்னதமான நோக்கம், அவங்க மூலியமா இந்த உலகத்துக்கே சால்வேஷன் வந்துச்சு. சால்வேஷன் என்ன? ரட்சிப்பு வந்தது. சாதாரணமான திட்டத்துக்குள்ளாய் சாரால் இல்ல, ஒரு மிகப்பெரிய திட்டம். இந்த உலகமே ரட்சிக்கப்பட்டுச்சு. பாவத்துல இருந்த இந்த உலகம், இயேசு கிறிஸ்து வந்து பாத்தீங்கன்னா சாரால் வயிற்றுல பிறந்த ஈசாக்கின் வழியாதான் இந்த பூமிக்கு வந்தார். சரிங்களா? சோ அப்போ மாம்சத்துல வரும்போது சாராளுடைய சந்ததியை தெரிந்து கொள்றார். சோ அப்படி இருக்கும்போது சாராள் வந்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நோக்கத்திற்கும் திட்டத்திற்கும் ஏன் சாராள் அழைக்கப்படணும்? ஏன் வந்து அப்படி ஒரு பெண்ணை வந்து அப்படி ஒரு பெண், அந்த பெண் கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷல்? இப்ப இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மேற்கொண்டு பாருங்க. சாராள் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன் இல்லையா? அதற்கான பதில நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது சாராள் கிட்ட ஒரு பாத்தீங்கன்னா காட்லி கேரக்டர்ஸ். என்ன கேரக்டர்ஸ்? கடவுளுடைய உன்னதமான கேரக்டர்ஸ் சாராள் கிட்ட இருந்தது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? குணங்கள், கடவுளுடைய குணங்கள். அவங்க ஒரு சாதாரண பெண் தான், சாதாரண பெண். ஆனா அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த குணம், கேரக்டர்னு சொல்லப்படுற குணம் கர்த்தர் தெரிந்தெடுக்கிற பாத்திரமாய் சாராளை மாற்றியது. புரியுதுங்களா? சோ அப்ப என்ன கேரக்டர், அப்படி என்னங்க அவங்களுக்குள்ள கேரக்டர் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? சோ இதுதான் ரகசியம். இதுதான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இப்ப நம்ம நெக்ஸ்ட் போறோம். பாத்தீங்க அப்படின்னா இது 1 பேதுரு 3:6 பாருங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். யாருக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள்? சாராளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அப்போ வந்து இந்த இடத்துல பேதுரு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சாராளுக்கு எப்ப தெரியுமா பிள்ளைகளா இருப்பீங்க? நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால். புரியுதா? இந்த கீழ்ப்படிந்திருந்தால் இதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால். சோ அப்போ நன்மை செய்யணுமா, பயப்படக்கூடாதான். சம்திங் இஸ் தேர், ரைட்? ஏதோ ஒரு விஷயம் அங்க ஒளிந்து கொண்டு இருக்கு இல்லையா? இததான் பார்க்க போறோம். அப்போ சாராளோட வாழ்க்கையில இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இததான் புதிய ஏற்பாட்டுல பேதுரு
அதை வந்து நமக்கு கோடிட்டு காட்டுகிறார். நீங்க சாராள் பிள்ளையா இருக்கணும்னா நீங்க நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறாரு. இன்னும் அதிகமா இடைப்பட போறாரு. இனிமே வர்றது ரொம்ப கவனமா கேளுங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க அனைவரும் கூடியிருக்கிற அனைவரும் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் நன்மை செய்கிறவரா இருக்கீங்க. நன்மை செய்கிறவர்களா இருக்கிறீங்க. சரிங்களா? சோ கர்த்தர் வந்து சாராளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் கொடுக்க விருப்பப்படுறார். அதனாலதான் இந்த ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சரிங்களா? நம்ம மேற்கொண்டு போகலாம். சரிங்களா? சோ சாராளோட வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நடந்தது. சரிங்களா? அத வைத்துதான் பேதுரு வந்து அந்த இடத்துல இதை கோடிட்டு காட்டியிருக்கிறார். இததான் நம்ம விளக்கமா பார்க்க போறோம். இப்ப நமக்கு தெரியும் ஆபிரகாம் வந்து ஆண்டவர் அழைத்தார் இல்லையா? ஆண்டவர் அழைத்து நான் காட்டுற தேசத்துக்கு போப்பா, அங்க போன பெரிய ஜாதியாக்கி பூமியில இருக்க வம்சங்கள்லாம் உனக்குள்ள நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்களை சொல்லி வந்து ஆபிரகாம கூப்பிடுறாரு. அவங்க வைஃப் சாராள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூடவே போறாங்க. சரிங்களா? சோ சாராள் மட்டும் போகல, நம்ம ஆபிரகாம் கூட வந்து பாத்தீங்கன்னா அவருடைய சகோதரன் மகனாகிய லோத்தும் கூடவே போகிறார். சரிங்களா? புரியுதுங்களா? அவங்க சாதாரணமா போகல. அப்போ வந்து அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது எதுவுமே கையில இல்லாமலாம் போகல. கையில வந்து அவங்க சேர்த்து வைத்திருந்த ஆடு மாடு இல்ல சொத்து எதுவோ அவங்களால எது எதெல்லாம் எடுத்துக்கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்க. புரியுதுங்களா? ஆனா அந்த ஆசீர்வாதத்தை பற்றி கர்த்தர் பேசலாங்க. சரிங்களா? ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துவதற்காக ஆபிரகாம அழைத்து கூட்டிக் கொண்டு வருகிறார். அவங்க ஒவ்வொரு தேசமா போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா எகிப்து வருது. என்ன வருது? எகிப்து, ஈஜிப்ட். ஈஜிப்டுக்குள்ள வந்த உடனே நம்ம ஆபிரகாமுக்கு பயம் வந்து விடுகிறது. என்ன பயம் அப்படின்னு பார்த்தனா, அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, ஓகே, நம்ம தேவன் வந்து சாராய்க்கு சாரால்னு பேர் மாற்றம் பண்ணார். சரிங்களா? அவங்களை ஆசீர்வதிக்கும் போது அதுக்கு முன்னாடி அவங்க பேர் சாராய். எப்படி ஆபிராம் அப்படியோ அப்படின்னா அப்படி அதே மாதிரி அவங்க வைஃப் பேரு சாராய் அப்படின்னு இருந்தது. ஆபிராம் ஆபிரகாமாய் மாற்றப்பட்டார், சாராய் சாராளாய் மாற்றப்பட்டாங்க. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா சாராய் தான் இப்போ எகிப்துக்கு ஆபிராம் கூட போறாங்க. சரிங்களா? அப்போ அவங்கள பார்த்து என்ன சொன்னீங்க, அழகுள்ள ஸ்திரீமா. ஆபிரகாம் சொல்றாரு, நீங்க ரொம்ப அழகான ஒரு ஸ்திரீ, நீ அழகான ஸ்திரீயா இருக்கிறதுனால எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடே வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். புரியுதுங்களா என்ன சொல்லியிருக்கிறாருன்ட்டு? வைஃப, நீ ரொம்ப அழகுள்ள பெண்மா, நீ அழகுள்ள பெண்ணா இருக்கிறதுனால ஒன்னு நிமித்தம் என்னை கொண்டுட்டு உன்னை வந்து ஏதாவது பாத்தீங்கன்னா உன்னை அவங்க வந்து வைஃபா எடுத்துக்கலாம், இல்ல வேற ஏதாவது பண்ணலாம். அதனால உன் நிமித்தம் என்ன கொன்றுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு பயம் வருது. அதனால நீ எங்க போனாலும் என்னுடைய சகோதரி என்று சொல் அப்படின்னு சொல்லி யார் கேட்கிறாரு? ஆபிரகாம் வந்து சாராய் கிட்ட கேட்கிறார். சாராலும் தன்னுடைய கணவருடைய நலனுக்காக போற இடத்துல, ஈஜிப்டுக்கு போனாங்க இல்லையா, அந்த இடத்துல நான் இவரோட சகோதரி தான், இவருடைய சகோதரன் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதன் நிமித்தம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சாரால, அதாவது சாராள் என்று அழைக்கப்பட்ட சாராய என்ன பண்றாங்க, எகிப்து ராஜா கொண்டு போயிடுறாரு. எதுக்கு கொண்டு போயிடுறாரு? தன்னுடைய மனைவியாக்கி கொள்வதற்காக கொண்டு போயிடுறாரு. எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை பாருங்க. ஏற்கனவே வந்து ஆபிரகாம் மட்டும் தன்னுடைய சொந்தத்தையும் பந்தத்தையும் விட்டு வரல, சாராலும் விட்டுட்டு தான் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா அம்மா அவங்களோட ரிலேஷன்ஸ், அவங்களுடைய காரியங்கள், அவங்க ஊரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. கணவரை நம்பி வந்தாங்க. ஆபிரகாம் வேணா ஆண்டவரை நம்பி வந்திருக்கலாம், சாராய் தன்னுடைய கணவரை நம்பி வந்தாங்க. ஏன்னா கடவுள் ஆபிரகாம் கிட்ட தான் பேசினாரே தவிர சாராள் கிட்ட பேசவே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? தன்னுடைய முழுமையான நம்பிக்கை யார் மேல இருந்தது? கணவர் மீது இருந்தது, ஆபிரகாம் மீது இருந்தது. அவரை நம்பி வந்தாங்க. தன் கணவர் கேட்டுக்கொண்டா இதனால என்ன பெரிய விளைவு வந்துட போகுது அப்படின்னு நினைச்சு, சரி சகோதரி தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லலாம்லாம் அவங்க சொல்லல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த இடத்துல தெளிவாய் ஆபிரகாம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோட வைப்பார்கள். புரியுதா? இதுல ஒரு 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 காரியம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னா, நான் செத்துறக்கூடாது,
என்ன சொல்றேன்னு புரியுதா? யார் செத்துறக்கூடாது? ஆபிரகாம் செத்துறக்கூடாது, நான் செத்துறக்கூடாது. அதனால தன்னுடைய மனைவியோட லைஃப ரிஸ்க் ஆக்குறார். புரியுதா? அப்படிதான் ரிஸ்க் ஆக்குனார். சரிங்களா? சோ நம்ம ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளணும். எந்த மனிதனும் 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. 100% நன்மையான காரியத்தை செய்தார்கள் என்று இல்ல. வேதம் நமக்கு தெளிவா யாரு என்ன எப்படி எதெல்லாம் பண்ணாங்கன்றதை எதையும் மறைக்காம நமக்கு சொல்லியிருக்கு. சரிங்களா? அவங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க நன்மை செய்தாலும் நன்மை செய்தார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கு. சரிங்களா? சோ அதை நம்ம நல்லா கவனிச்சு பார்க்கணும். சோ இப்ப இங்க இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாம் தன்னுடைய ஒய்ஃபை ரிஸ்க்ல வைக்கிறார். அப்போ ரிஸ்க்ல வைக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா பார்வோன் கூட்டிட்டு போயிடுறாரு. யார முன்னாடி? பார்வோனை கூட்டிட்டு போய் பார்வோன் முன்னாடி போய் நம்ம சாரால நிக்க வைக்கிறாங்க. நின்னக்கு அப்புறம் அவங்க அழகுள்ள ஸ்திரீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பார்வோன் கண்டு என்ன பண்றாரு அப்படின்னா தனக்கு மனைவியாக்கி கொள்ளும்படிக்கு பார்வனுடைய அரண்மனைக்கே கொண்டு போகப்பட்டு அங்கே வைக்கப்பட்டுட்டாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, பல நாட்கள். யோசிச்சு பாருங்க சாராளோட நிலைமை. கணவரை நம்பி நான் வந்தேன், என்னை இப்படி சொல்லி இவரை உயிரை காப்பாத்திக்கணுன்றதுக்காக என்னை பத்தி இப்படி சொல்லி இப்படி கொண்டு யாரோ எவரோ தெரியாத ஒரு தேசத்துல என்னை கொண்டு இப்படி விட்டுட்டாங்களே. எப்படியாவது என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க? எப்படியாவது தன்னுடைய கனவை தன்னை காப்பாற்றி விடுவாரு, எப்படியாவது ஏதாவது ஒண்ணு நடக்கும், எப்படியாவது பேசுவாரு, என்னை எப்படியாவது இங்கேருந்து என்னை கூட்டிட்டு போயிடுவாரு, அப்படிதான் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, வேதம் ஆபிரகாம் தன் மனைவியை காப்பாற்றுவதற்கு எந்த முயற்சியும் எடுத்ததாக வேதம் சொல்லவில்லை. எவ்வளவு ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான சூழ்நிலை. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஹார்ட் பிரேக்கிங் சூழ்நிலைகள். நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க, அது கணவர்னு நான் சொல்லல, எவ்வளவோ காரியங்கள், பிள்ளைகள் எடுத்துன்னு ஒரு சில காரியங்களை எதிர்பார்த்திருப்போம். இல்ல நம்மளுடைய ரிலேஷன்ஸ் கிட்ட இருந்தோ, இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ, இல்ல நம்ம கணவர் கிட்ட இருந்தோ நம்ம பல காரியங்களை எதிர்பார்த்திருப்போம். அந்த நம்பிக்கை உடையும் போது ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன், மிகப்பெரிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. நமக்கு ஒரு 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 பாதை, என்னது இது, இப்பயே இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ளாக கடந்து போயிருக்கும். அப்படி ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்குள்ளாக சாரால் இருந்தாங்க. 1 நாள் 2 நாள் அல்ல, வேதம் எத்தனை நாட்கள் என்று சொல்லப்படல, ஆனா நிச்சயமா பல நாட்கள். எப்படி அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அப்படின்னா, ஆபிராமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் வாதைகளால் என்ன பண்றாராம்? வாதித்தார். புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? என்னன்னா, அதாவது ஆபிரகாம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல தன்னுடைய மனைவியை காப்பாற்றுவதற்கு. ஆனா இந்த இடத்துல அவங்களுடைய இருதயத்தை பார்த்த தேவன், புருஷன் சொன்ன உடனே சரின்னு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய வாழ்க்கைய ரிஸ்க் வச்சு என்ன பண்றாங்க? சகோதரின்னு சொல்லி போய் மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு யார் வந்தாரு? தேவனே இறங்கி வந்தாரு. தேவனே வாதைகளை அனுப்பிச்சாரு. நமக்கு என்ன தெரியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக்கப்பட்டு பாத்தீங்கன்னா 400 வருஷம் ரொம்ப கொடுமையை அனுபவிச்சு இருக்கிற காலத்துலதான் அவங்கள மீட்டு வருவதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எகிப்துல வாதைகளை அனுப்பினார்னு 10 வாதைகள் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லையா? 10 வாதைகள் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாத்தினார்னு. ஆனா அதுக்கு முன்பாகவே ஒரே ஒரு பெண்ணுக்காக, ஒரே ஒரு சாராளுக்காக தேவன் என்ன பண்ணார் தெரியுமா? பாத்தீங்கன்னா பார்வோனையும் அவனுடைய தேசத்தையும் வாதைகளால பயங்கரமாக பாத்தீங்கன்னா வாதித்தார். யாரை காப்பாத்துறதற்கு? சாரால காப்பாத்துறதற்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? சோ அந்த அளவுக்கு தேவன் பாத்தீங்கன்னா மனுஷன் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் நம்ம கர்த்தரை நம்பி நன்மை செய்யும் போது தேவன் பாத்தீங்கன்னா நமக்கு உதவி செய்வார். புரியுதுங்களா? சோ இப்ப நான் நீங்க கேட்கலாம், இது ஒரு பெரிய விஷயமா, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன சாராளுக்கு தெரியாது இல்ல? ஒருவேளை தெரிந்திருந்தால், சாராளுக்கு ஒருவேளை இங்க போனா மாட்டிப்போம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்க, போயிருக்க மாட்டாங்க. அப்படிதானே? இங்க போனா நம்ம பார்வோன் கிட்ட மாட்டிப்போம் தெரிஞ்சா எந்த பெண்ணாவது இப்படி செய்வாங்களா? செய்திருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க செய்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். சரிங்களா? ஆனா பாத்தீங்க அப்படின்னா இது போல காரியம்
மறுபடியுமாய் சாராளோட வாழ்க்கையில நடைபெற்றது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம சாராளுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜீவனையும் கொடுக்கத்தக்கதான அன்பு யாருக்குள்ள இருந்தது? சாராள் கிட்ட இருந்தது. எப்படி? தான் ஜீவனை மதிக்கல, தன்னுடைய மானத்தை மதிக்கல, தனக்கு என்ன அங்க நாங்க போய் அடிமையா கூட வச்சிருக்கலாம் சாரால. யாருக்கு தெரியும்? எப்படிப்பட்ட துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கலாம். கரெக்ட் தானே? ஒரு பார்வோன் அரண்மனைனா சாதாரணம் கிடையாது. ஒரு ராஜாவுடைய அரண்மனைனா அவன் என்ன வேணா பண்ணலாம் அந்த பெண்ணை. சரிங்க, அடிமைக்கு அடிமையா வைத்திருக்கலாம். கடவுள் மட்டும் வரல அப்படின்னா சாரால் என்ன இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வேணா போயிருக்கலாம். ஆனா இதெல்லாம் இருந்தும் சாரால் தன்னுடைய கணவருக்காக தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய மானத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் பணைய வைக்க ரெடியானாங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. அதனாலதான் அந்த பேதுருவுல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? 1 பேதுருவுல பார்க்கும்போது அவங்க நன்மை செய்து பயப்படாது இருந்தாங்களாம். எப்படிப்பட்ட குணம் புரியுதுங்களா? ஏன் ஆண்டவர் சாராள சூஸ் பண்ணியிருக்கிறாரு புரியுதா? ஒரு நன்மை, அந்த நன்மை ஒரு வித்தியாசமான காரியம் சாராள் கிட்ட காணப்பட்டது. அது ஆண்டவருடைய கண்களுக்கு தெரியுது. நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர், நம்ம நினைவுகளை அறிகிற தெய்வம். நமக்குள்ள என்ன இருக்கு? நம்ம கிட்ட பெரிய டேலண்ட் இல்லாம இருக்கலாம், அழகு இல்லாம இருக்கலாம், இல்ல மத்தவங்கள மாதிரி வார்த்தை ஜாலமா பேசுற மாதிரி ஒரு திறமை இல்லாம இருக்கலாம், இல்ல நமக்கு ஒரு வெகுளித்தனமான ஒரு நபரா இருக்கலாம். ஆனா ஒன்று மட்டும் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிற தெய்வம் ஒரு நாளும் நம்மள கைவிட மாட்டார். சொந்த புருஷனே கைவிட்டுட்டாலும், இல்ல வேற யார் கைவிட்டுட்டாலும், ஆபிரகாம் மாதிரி கைவிட்டுட்டாலும் கடவுள் கைவிட மாட்டாரு. ஒரே பெண்ணுக்காக ஒரு தேசத்தையே வாதைகளால் அழித்தார் அப்படின்னா பாத்தீங்கன்னா அது பழைய ஏற்பாடு. இயேசு கிறிஸ்து எல்லாம் வராததற்கு முன்பாகவே, இவங்கெல்லாம் ஆண்டவர்லாம் யாருன்னு தெரிந்து கொள்வதற்கு முன்பாகவே இந்த பெண்ணிற்குரிய நல்ல குணத்திற்காக ஆண்டவர் செய்வாருன்னா நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார் இல்லையா? நிச்சயமா செய்வார். சரிங்களா? சரி, இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு, அதாவது சாராள் தெரிந்திருந்தா செய்திருக்க மாட்டாங்க சிஸ்டர், நீங்க சொல்றது உங்களுக்கு நிச்சயமா எந்த பெண்ணும் செய்யாத ஒரு ரிஸ்க் இது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா பாத்தீங்க அப்படின்னா சாராள் மறுபடியுமாக இதே போன்ற ஒரு பாதைக்குள்ளாக போறாங்க. எத்தனை வயசுல தெரியுமா? அது 90 வயசுல. சரிங்களா? அதாவது முன்னாடி நடந்தது கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 65 வயசுல ஆபிரகாமோட கிளம்பி வந்தாங்க. ஒரு 66 67 வயசுல அந்த சம்பவம், எகிப்து சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனா அடுத்த சம்பவம் நடந்தது அவங்களுடைய 90 வயதுக்கு மேலாக ஒரு சம்பவம் நடந்தது. அது என்னன்னா, ஆபிரகாம் அவ்விடம் விட்டு தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேஸ்க்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கோராரிலே தங்கினான். புரியுதுங்களா? இப்ப எந்த இடத்துல இருக்கிறாங்க? ஆபிரகாம், சாராள், அவங்களுக்கு சொந்தமானது எல்லாமே கோரார். இந்த சம்பவம் எப்போ நடக்குது தெரியுமா? நான் போன மீட்டிங்ல சொன்னேன் இல்லையா, கடவுள் மனுஷனாக சாராள் கிட்ட பேசுறாரு, ஒரே ஒரு தடவை பேசினாரு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? நிச்சயமா உனக்கு பிள்ளையை கொடுப்பேன் சாராள், நீ நகைக்காத அப்படின்னு சொல்லி அவர் பேசினதா உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா? அந்த சம்பவத்திற்கு அடுத்ததாக இது நடக்குது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் ஆண்டவர் 6 முறை ஆபிரகாம் கூட பேசியிருக்கிறார். எத்தனை முறை? இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக ஆபிரகாம் கூட 6 முறை பேசியிருக்கிறாரு. சாராள் கிட்டயும் ஒரு தடவை பேசிட்டாரு. புரியுதுங்களா? சோ இப்போ இந்த சம்பவம் நடக்குதுன்னா இது சாதாரணம் அல்ல. இப்ப எகிப்தில் நடந்த சம்பவம் மாதிரி கிடையாது. என்ன சொல்றேன்னு புரியுதா? எகிப்துல பாத்தீங்கன்னா அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வராங்க. அப்பதான் அவங்க தேசம், நாடு எல்லாத்தையும் விட்டுட்டு வராங்க. ஆபிரகாம் அப்படி ஒண்ணும் ஒரு பக்குவப்பட்ட மனுஷனா இருந்திருக்க மாட்டார். ஏன், அவங்க ஊரை விட்டு இப்பதானே வராரு. அவர் இன்னும் ஆண்டவருக்குள்ள ஒரு நெருங்கின அனுபவம் அப்படிலாம் இருந்திருக்க வாய்ப்பில்ல. தன்னுடைய உயிருக்கு பயப்படுறது ஒரு நியாயமான விஷயம் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம சொல்லுவோம் அவர் ஆண்டவர் அறியாத மனுஷங்க, அதனால இப்படி நடத்துறாருங்க. ஆண்டவர் அறிந்திருந்தா அப்படி செய்ய மாட்டாருங்க. நம்ம எத்தனை பேர் எத்தனை தடவை நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு எக்ஸ்கியூஸா சொல்லுவோம். இன்னும் அந்த மகள் ஆண்டவருக்குள்ள முழுமையா வரல, அதனால அவங்க இப்படி கோவப்படுறாங்க, அப்படி இப்படி நடத்துறாங்க. எத்தனையோ தடவை நம்ம சொல்றோம் இல்லையா? ஆனா இது அப்படிப்பட்ட தருணம் அல்ல. ஆபிரகாம் கூட 6 முறை சூப்பர் நேச்சுரல் முறையில, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு முறையில கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரு. அந்த சம்பவங்களுக்கு எல்லாம் பிறகு பயங்கரமா ஆசீர்வதிச்சு பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு புள்ள வர வேண்டிய நேரம், அதுவும் சாராளுக்கு 90 வயசு மேல. அந்த நேரத்துல கோராரிலே தங்குறாங்க. தங்கினோடனே என்ன ஆகுது பாத்தீங்க அப்படின்னா, அங்கே ஆபிராம் தன் மனைவியை
பாத்தீங்கன்னா மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கோராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். பாட்டிக்கு வந்த நிலைமைய பாருங்க. இதுல இன்னொரு ரகசியமா ஒளிந்து கொண்டிருக்கு, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? 90 வயசு பாட்டி, 90 வயசுக்கு மேல பாட்டி, அவங்களே சொல்றாங்க எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்ற பாட்டிய ஒரு ராஜா என்ன பண்றாரு, ஆள் அனுப்பிச்சு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அரண்மனையில வச்சுக்கிறாரு. எதுக்கு? அடுத்தது பார்ப்போம் நம்ம. சரிங்களா? சோ இப்படி வந்து தன் எப்படி நடந்தது இந்த சம்பவம்? ஆபிரகாம் வந்து தன்னுடைய மனைவிய சகோதரின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? ஏற்கனவே ஒரு தடவை பட்டுட்டாங்க பாடு. யார்கிட்ட? எகிப்துல பட்டுட்டாங்க. பல நாட்கள் பட்டுட்டாங்க. கர்த்தர் மட்டும் வரலன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது கதை. இப்படி இருந்த சூழ்நிலையில இப்போ 90 வயசுல இவங்களுக்கு வந்த பாடு பாருங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தடவை நம்ம வந்து வாழ்க்கையில போற பாதைகள் திரும்ப திரும்ப எனக்கே வருது, திரும்ப திரும்ப எனக்கே பிரச்சனை வருது, எவ்வளவு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல பாதைகள்ல நம்ம போய்கொண்டு இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா சாரோட லைஃப்லயும் அதே போல காரியம் சரிங்களா நடந்தது. கவனிக்கணும். சரிங்களா? சோ இப்போ வந்து நீங்க உங்களையும் சாராலையும் ஒப்பிட்டு பாருங்க. அதனாலதான் நான் இப்ப சொல்லி கொண்டு இருக்கேன். உங்களுடைய வாழ்க்கையும் சாரோட வாழ்க்கையும் ஒப்பிட்டு பாருங்க. ரொம்ப பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. சாராள் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண பெண். நல்லா புரிந்து கொள்ளணும். சரிங்களா? சோ அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள் நிமித்தம், அவங்களுடைய காரியங்கள் நிமித்தம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்கன்னு பாருங்க. சரிங்களா? தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். புரியுதுங்களா? என்ன இங்க நடக்குது அப்படின்னா, அபிமெலேக்கு தான் அந்த நாட்டோடைய ராஜா. எந்த நாட்டோடைய ராஜா? எந்த நாட்டோடைய ராஜா? இப்ப சொன்னேன் இல்லைங்களா? எந்த நாட்டுல போய் தங்கினாங்க? தென் தேசத்துக்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் கோரார், எஸ், கோராரிலே தங்கினான். புரியுதுங்களா? கோராருடைய ராஜாதான் அபிமெலேக்கு. புரியுதுங்களா? அபிமெலேக்கு ராஜாதான் சாரால என்ன பண்றாங்க, அழைப்பித்தார், அதாவது கூட்டிட்டு போயிட்டார். கூட்டிட்டு போயிட்டு அங்கேயும் ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல நாட்கள் பல நாட்கள் அபிமெலேக்குடைய அரண்மனையில சாராள் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் சாராள பாதுகாத்தாரு. இந்த இடத்துலயும் வேதம் சொல்லவில்லை ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை காப்பதற்காக ஒரு முயற்சி எடுத்தார் என்று வேதம் சொல்லவே இல்லை. முன்னாடி எடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல, இப்ப எடுத்திருக்கணும்ல. இப்பயும் தனக்கு 100 வயசு ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆபிரகாமுக்கு 100 வயசு. இந்த நேரத்திலயும் தன்னுடைய உயிர் முக்கியம் ஆபிரகாமுக்கு. தன்னுடைய 90 வயது மனைவிய கொண்டு போய் இன்னொரு ராஜாவோட அரண்மனையில ஒரு 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 கைதி மாதிரி எந்த நோக்கத்திற்காக கொண்டு போனாங்க தெரியுமா அந்த ராஜா? பாருங்க, அடுத்த வசனத்தை பாருங்க. அப்பொழுது அபிமெலேக்கு ஆபிராமை அழைப்பித்து, நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய்? நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமரம் பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? செய்யத்தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான். என்ன சொல்றாரு புரியுதுங்களா? ஆபிரகாமே, உனக்கு நீ என்ன காரியம் செஞ்ச? நீ உன் மனைவிய போய் சகோதரின்னு சொன்னதுனால நான் அவளை அதற்கு பாருங்க அப்படின்னா அப்ப என்ன சொல்றாரு, நான் இந்நேரம் என் மனைவி ஆக்கியிருப்பேனே நான் அவளை. அந்த வேதத்துல முன்னாடி படிக்கும் போது அதுல தெளிவா எழுதப்பட்டிருக்கும். இது எப்படி அபிமெலேக்கு தெரியும் தெரியுமா உங்களுக்கு? அபிமெலேக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சது? ஆபிரகாம் சொல்லல, தன்னுடைய மனைவி தான் சாரான்னு சொல்லல. சரி, சாராலும் தன்னுடைய கணவர் ஆபிரகாம்னு சொல்லல, சகோதரன் சொல்லிக்கிட்டாங்க. சரிங்களா? அதனாலதான் அந்த அபிமெலேக்குன்ற ராஜா வந்து சாரால கூட்டிட்டு போயிட்டார். சரி, சாரால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆபிரகாமுடைய மனைவி தான் யார் வெளிப்படுத்தினது தெரியுமா? தேவன் சொப்பனத்துல அபிமெலேக்கு வெளிப்பட்டு என்ன சொல்றாரு? நம்ம படிச்சோம் இல்லையா வசனம், தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். புரியுதா? கடவுள் வெளிப்படுத்துறாரு. யாரு? அபிமெலேக்குன்ற ராஜா கிட்ட. நீ செத்துருவ அவளை தொட்டனா அப்படின்னு சொல்லி கடவுள் பயமுறுத்துறாரு. கடவுள் வந்து வார்னிங் கொடுக்குறாரு.
புரியுதுங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நிறைய விஷயங்களை கோத்ரூ ஆயிட்டு போயிட்டு இருக்கலாம். சரியா? இது நடக்குது, அது நடக்குது. என்ன இப்படி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை, நம்மளை யாருமே பார்க்கல, நம்மளை யாரையுமே கவனிக்கல. இப்படியே ஒரு வாழ்க்கை போயிட்டு இருந்தா நான் எப்படி இருப்பேன்? ஒரு சாரால போல ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். எப்ப வேணா எது வேணா நேரலாம். யாரும் காப்பாற்றுவதற்கு என்ன இல்ல. ஏதோ ஒரு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இப்படி வாழ்ந்தாதான் வாழ முடியும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு நேரம் போயிட்டு இருக்கலாம். ஆனா நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். சாராள் தெரிந்திருந்தே 2வது டைம் அவங்க லைஃப் ரிஸ்க் வச்சாங்க. அவங்க நினைச்சிருந்தா முடியாதுன்னு சொல்லியிருக்கலாமா? நான் அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் உன்னோட சகோதரிலாம் சொல்ல முடியாது. அப்படி என்ன உன் உயிருக்கு உயிரை நான் காப்பாத்தணும்? கேட்டிருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு உங்க உயிர் தான் முக்கியமா, நான் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே கேட்கல. தன்னுடைய கணவர் நிமித்தம், அவர் சொன்னாருன்ற நிமித்தம் தன்னுடைய லைஃப் ரிஸ்க் எடுத்தாங்க. ரிஸ்க் வச்சு மாட்டிக்கிட்டாங்க. இதுவும் 1 நாள் 2 நாள்ல பல நாட்கள். அது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா? ஆண்டவரும் பார்த்தாரு, ஆபிரகாம் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. ஆனா கரெக்டான நேரத்துல தேவன் வெளிப்பட்டு சாராளை காப்பாற்றினார். மிகப்பெரிய வார்னிங் கொடுத்தாரு. ஒரு அபிமெலேக்குன்ற ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா ஆபிரகாம பத்தி, நான் என்ன குற்றம் செய்தேன், செய்யத்தக்காத காரியங்களை போய் என்னிடத்தில் செய்தாயே. நீ இப்படி பண்ண காரியம் செய்யத்தக்காத ஒரு காரியம் ஆபிரகாம், எந்த கணவரும் செய்யாத ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி அபிமெலேக்கு சொல்றாரு. சரிங்களா? அப்போ அதுக்கு ஆபிரகாம் கொடுத்த ரிப்ளை என்னன்னு பாருங்க. அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன். எப்படிப்பட்ட ரிப்ளை பாரு. என்ன கொன்றுவாங்கன்ட்டு திரும்பி என் மனைவி நான் என்ன பண்ணிட்டேன், ரிஸ்க் எடுத்தேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த நேரத்துல அவங்களுக்கு 90 வயசு. இஸ்மவேல் எல்லாம் பிறந்துட்டாரு. ஹாகாருக்கும் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கும் மறுமனைட்டியா கொடுக்கப்பட்ட ஆகார் மூலியமா இஸ்மவேல் எல்லாம் பிறந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அடிமையா இருக்கிற ஒரு நிலைமை. சரிங்களா? ஒரு 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 அடிமை பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனைவி மறுமனைட்டியா கொடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கும் புள்ள பிறந்திருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு ஒரு டிப்ரெஷன். ஐயோ, நம்ம இந்த நேரத்துல ஒரு இடத்துல சிறைப்பட்டு கொண்டு போக போறோமே. அவங்க எல்லாம் என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்க சாராளை பத்தி, எப்படியெல்லாம் நினைச்சிருப்பாங்க, எப்படியெல்லாம் தூற்றி இருப்பாங்க. அவ்வளவுதான். ஆஹா நினைச்சிருப்பாங்க, ஓகேம்மா சாராள் அவ்வளவுதான் கொண்டு போகப்பட்டாங்க, நம்ம இனி நமக்கு யாரும் எஜமாட்டின்னு யாரும் கிடையாது, நம்மளுடைய பிள்ளைதான் இவங்களோட பிள்ளை, இப்படி எல்லாம் நினைச்சிருப்பாங்க. சாராள் நினைச்சிருப்பாங்க ஆண்டுடைய வாக்கு தத்துவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா? ஆண்டவர் யாரோ வந்தாரு சொன்னாங்க, அடுத்த டைம் உங்களுக்கு பிள்ளை வந்துரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, நான் ஒரு அடிமையா ஒரு ஒரு பாத்தீங்கன்னா நான் கொண்டு போகப்படுறேன் இன்னொரு ராஜாவோட அரண்மனைக்கு அப்படின்னு. எப்படிப்பட்ட ஒரு பாதைக்குள்ளாக பாத்தீங்கன்னா சாராள் போயிருப்பாங்க. எவ்வளவு பெரிய என்னென்ன போராட்டத்துக்குள்ளாக போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை தான் கர்த்தர் இடைப்பட்டு சாராளை பாத்தீங்கன்னா காப்பாற்றினார். ஆபிரகாம் காப்பாற்றவில்லை, சாராளை ஆண்டவர் காப்பாற்றினார். எப்படி காப்பாற்றினார் அப்படின்னா, இந்த மாதிரி ராஜா கிட்ட பேசி, அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி கேக்குறாரு, ஏன் நீ சொன்ன அப்படின்னா, இந்த போல ஆபிரகாம் சொல்றாரு, நான் என் உயிருக்கு பயந்து நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. சோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவர் அந்த தேசத்து அபிமெலேக்கு அப்படின்ற ராஜாவுடைய தேசத்தை ஒரு பயங்கரமான, அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு பிள்ளைக்கு அதை யாருக்குமே குழந்தை பிறக்காம எல்லாரையும் மலடாக்கிடுவார். அப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருப்பார் ஆக்சுவலா. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஆண்டவர் இடைப்பட்டு பேசும்போது என்ன காரியம்னு அபிமெலேக்கு விளங்கின உடனே புரிஞ்சுப்பாங்க, இதனாலதான் அப்படி ஆச்சு அப்படின்ட்டு. உடனே பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாம் தான் அபிமெலேக்காக மறுபடியும் பரிந்து பேசுவார், இந்த வாதையை நீக்குங்க, எங்க மனைவியை அவங்க அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு. பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டவரும் அந்த வாதைய அபிமெலேக்குடைய நாட்டிலிருந்தும் தேசத்திலிருந்தும் ஆண்டவர் நீக்குவார். சரிங்களா? இப்படிதான் அந்த அந்த ஒரு சம்பவம் முடிவடையும். ஆனா 2 டைமும் பாத்தீங்கன்னா சாராள் எப்படியாக தன்னுடைய வாழ்க்கைய பணைய வச்சாங்க. ஒரு தடவை தெரியாம வச்சிருந்தாலும் இன்னொரு முறை தெரிந்தே தன்னுடைய வாழ்க்கையை பணைய வைத்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் கிட்ட சாராளை காப்பாற்றுவதற்கு பலன் இல்லையா? ஒரு மனைவி தானே, தன் மனைவியை காப்பாற்றுவதற்கு ஒரு கணவர் ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? எடுக்கணும், நிச்சயமா எடுக்கணும் இல்லையா? ஆனா ஏன் அதுக்குரிய பலன் ஆபிரகாம் கிட்ட இல்லையா? அப்படி பாத்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் கிட்ட பலன் இருந்தாலும் அவர் செயல்படல.
சரிங்களா? சோ அதுக்கு ஒரு ஆதாரமா பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் கூட சாராள் மட்டும் வரல, லோத் அப்படின்ற அவருடைய சகோதரனும் என்ன பண்ணிருக்கிறாரு, வந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அப்போ சகோதரன் அவரு வந்து அவருடைய வாழ்க்கையிலும் இதே போல ஒரு சம்பவம் நடக்குது. லோத்தும் ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றாய் வந்து பயணித்து கொண்டு வரும்போது ஒரு கட்டத்துல லோத் என்ன பண்றாரு, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம், நம்மளுடைய சொத்து வந்து ரொம்ப பெருசா இருக்கு, மந்தை பெருசா இருக்கு, நம்மளால ஒரே இடத்துல கூடி வாழ முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அப்படி பிரிஞ்சு போகும்போது தனியா வந்து சோதோம் அப்படின்ற ஒரு இடத்துல லோத் போய் சேர்ந்துடுறார். புரியுதுங்களா? அப்படி அந்த இடத்துல இருக்கும்போது அந்த தேசத்தை படையெடுத்து பல ராஜாக்கள் வராங்க. வந்து அந்த தேசத்தை முழுமையா வந்து பாத்தீங்கன்னா படையெடுத்து அதை எல்லாத்தையும் அடிச்சுட்டு நம்மளுடைய லோத்தையும் கூட சேர்த்துக்கிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. சிறைப்பட்டு போயிடுறாரு யாரு, லோத். அப்படி இருக்கும்போது ஆபிரகாமுக்கு இது தெரிய வருது. தெரிய வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, ஆபிரகாம் உடனே தன்னுடைய வீட்டுல வேலை செய்கிற, சரிங்களா, யாரு வேலை செய்கிற ஒரு 318 பேர், எத்தனை பேர், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கை படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து, எத்தனை பேரை மட்டும் கூட்டிட்டு போறாரு, வெறும் 318 பேரை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு தன்னுடைய சகோதரனை மீட்டு கொண்டு வருகிறார். என்ன பண்ணாரு, சகோதரனை காப்பாத்துறாரு. ஆனா மனைவியை காப்பாத்த போகல ஆபிரகாம். யோசிச்சு பாருங்க, சாராள் எப்படிப்பட்ட ஒரு 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 சாராளுடைய இடத்துல இருந்து யோசிக்கும் போது அவங்க என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. இந்த காரியம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிமெலேக்கு ராஜா வந்து இவங்களை கூட்டிட்டு போறாரு இல்லையா, இதுக்கு முன்பாகவே நடந்த சம்பவம். நடுவுல இவங்க எகிப்துல இருந்து வந்தாங்கல்ல, எகிப்துல இருந்து வந்த உடனே இந்த சம்பவம் நடக்குது. எப்படின்னா லோத் வந்து சிறைப்பட்டு போகிற சம்பவம், அதுக்கு ஆபிரகாம் என்ன முயற்சி எடுத்தாரு, எப்படி காப்பாற்றினார் அப்படின்னு அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. சரிங்களா? அப்படி காப்பாற்றி ஒரு 318 பீப்புள், 318 பேர் தன்னோட வீட்டுல வேலை செய்யறவங்க, வெறும் வேலைக்காரங்களை வச்சே காப்பாற்று, போர் வீரர்கள் கூட கிடையாது. அப்போ முடியும் அப்படின்னா ஏன் என்ன காப்பாற்றல அப்படின்னு சொல்லி சாரால் யோசிச்சிருக்கலாம் இல்லையா? யோசிச்சிருக்கலாம், கண்டிப்பா யோசிச்சிருக்கலாம். இது போலதான் நம்மளோட பெண்களாகிய பல நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை வச்சு அப்படியே ஒரு மாதிரி டிப்ரெஷன்லயே போகலாம். ஏன் என்ன இவங்க காப்பாத்திருக்கலாம்ல, இவங்க எனக்கு இந்த உதவி செஞ்சிருக்கலாம்ல, நான் உங்களுக்கு நன்மை தானே செஞ்சேன், இவங்களுக்காக தான் ரிஸ்க் எடுத்தேன், அவங்களோட உயிர் முக்கியமா போச்சு, ஆனா என்னோட உயிர், இப்படி எல்லாம் சாரால் யோசிச்ச மாதிரி நம்ம பல நேரங்கள்ல பல சூழ்நிலைகள்ல யோசிச்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா ஒன்றும் மட்டும் நான் சொல்றேன், யார் உதவி செய்தாலும் யார் உதவி செய்யாட்டாலும் கர்த்தருடைய பார்வை நிச்சயமாக உங்கள் மீது இருக்கு. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமான்கள் மீது நோக்கமா இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். யார் உதவிக்கு வந்தாலும் உதவிக்கு வராட்டாலும் கரெக்டா வந்து அவர் காப்பாற்றுவார். நீங்க எப்பக்கும் நெருக்கப்பட்டும் அப்படியே உங்களை நெருக்கிக்கிட்டு பல காரியங்கள் சாரால் போல நன்மை செய்து தீமை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர், நீங்க ஒடிஞ்சு போகாம கர்த்தர் பாதுகாப்பார். சரிங்களா? கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரால் இது போல ஒரு பாடுகளுக்குள்ளாக மட்டும் போல. சரிங்களா? அவங்க வந்து பலவிதமான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள இருந்த ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. மன அழுத்தத்துல, மன போராட்டத்துல, ரொம்ப வேதனையில வாழ்ந்த ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாங்க. பாத்தீங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது சாரால், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். இங்க இருக்கிற நகைப்பு வேற, சாரால் வந்து முன்னாடி சிரிச்ச சிரிப்பு வேற. நல்லா புரிந்து கொள்ளும். இப்ப வந்து ஈசாக்கு வந்துட்டாங்க. ஈசாக்கு வந்துட்டோடனே இந்த வார்த்தைய சாரால் சொல்றாங்க, என்னன்னா, தேவன் என்னை நகைக்க பண்ணினார் அப்படின்ட்டு. அதாவது என்ன சந்தோஷமா, God made me to laugh. யார் சிரிக்க வச்சாரு, என்னை யார் மகிழ்ச்சி ஆக்குனாரு, என் தேவன் என்னை நகைக்க பண்ணினார், என்னை சந்தோஷமாக்குனாரு. இதை கேட்கிற யாவரும் என்னோடு கூட நகைப்பார்கள். இதை கேட்கிற இதை யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்? நம்ம தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்து அவங்களோட சந்தோஷப்படத்தக்கதாய் தேவன் எனக்கு செய்தார் அப்படின்னு சொல்லி சாரால் சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, இவங்க எப்படிப்பட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பாதைக்குள்ளாக இருந்தாங்க அப்படின்னா, சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பாள் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான்?
அப்பனா யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அம்மா போய் ஆபிரகாமுக்கு புள்ள பெற்று கொடுக்குமா அப்படின்ட்டு அவங்க 90 வயசு வரைக்கும் பல பேரால சொல்லப்பட்ட வார்த்தைகள்னால வேதனைக்குள்ளாக இருந்தாங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வார்த்தைகள்னால ஒரு வேதனைக்குரிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்க. அவங்க சொல்ற வார்த்தை, இவங்க சொல்ற வார்த்தை, இந்த வார்த்தையும் கேட்க முடியல, என்ன பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களே அப்படின்னு எத்தனை பேர் போய் கொண்டு இருக்கிறீங்க. சாராலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருந்தாங்க. அவருக்கு முதிர் வயதிலே அவருக்கு ஒரு குமாரனை பெற்றேனே, எல்லாருடைய வார்த்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்குறதுக்கு ஆண்டவர் கரெக்டான நேரத்துல என் மேல கிருபையா இருந்தாரே, அவருடைய கிருபை என் மேல இருந்ததே, என்னை தேவன் மகிழ்ச்சி ஆக்கினாரே அப்படின்னு சாரால் சொல்றாங்க. எவ்வளவு வேணா பிரச்சனை வரட்டும், எவ்வளவு வேணா போராட்டம் வரட்டும், நீங்க கர்த்தரை நம்பி நன்மை செய்தீங்க, சாராளை போல ஒரு அன்பு உங்களுக்குள்ள இருக்குமானால் நிச்சயமா கர்த்தர் மற்றவர்கள் பார்த்து மகிழத்தக்கதாய் அவங்களுக்கு முன்பாக உங்களை ஒரு ஒரு உங்க தலையை நிமிர செய்து ஒரு எடுத்துக்காட்டா ஆண்டவர் வந்து வைப்பார். அதுக்கு சாரால் ஒரு உதாரணம். கற்றுக்கொண்டீங்களா? சோ இப்ப வந்து சாரலுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு சம்பவத்துக்கு அப்புறமும் வேதத்துல எந்த இடத்துலயும் சாரால் ஆபிரகாம கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு இல்ல. என்ன சொல்றேன்னு புரியுதா? எப்ப கம்ப்ளைண்ட் பண்ணாங்க? இல்ல அவங்க கேட்டிருக்கலாம் இல்லையா? அவங்க வந்து எகிப்துல இருந்து வெளியே வந்தப்ப ஆபிரகாம் கிட்ட கேட்காம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, நீங்க ஏன் என்னை காப்பாத்தல அப்படின்ட்டு. ஆனா நிச்சயமா அபிமெலேக்குடைய காரியத்துல இருந்து அவங்க வெளியே வரும்போது நிச்சயமா அவங்க ஆபிரகாம் கிட்ட கேட்டிருக்கணும்ல, என்னை இப்படி விட்டுட்டீங்களே, அன்னைக்கு லோத்த காப்பாத்துனீங்களே, உங்க தம்பிய காப்பாத்து, உங்களுக்கு தம்பி அதாவது அவங்களோட சகோதரன் மகனை காப்பாத்த போனீங்களே, என்ன விட்டுட்டீங்களே, என்னை ஏன் காப்பாத்த வரல? எத்தனை பேர் கேட்கிறோம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம், இவங்க சரியில்லை, அவங்க இப்படி பண்ணிருக்கலாமா, இவங்க இப்படி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம் இல்லையா? பட் சாராளுக்குள்ள இருந்த ஒரு மிகப்பெரிய நல்ல குணம், ஷீ நெவர் கம்ப்ளைண்ட். தனக்கு ஏன் நீங்க என்னை ஏன் இப்படி விட்டுட்டீங்க, எனக்கே நீங்க துரோகம் பண்ணிட்டீங்களே, எனக்கே வந்து நீங்க என்ன இப்படி இன்னொருத்தனுடைய அரண்மனை இத்தனை நாட்கள் இப்படி என்ன அம்போன்னு விட்டுட்டீங்களே, என்னை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் நினைச்சிட்டீங்களா? இப்படியெல்லாம் எந்த ஒரு கேள்வியும் சாரால் கேட்கவே இல்லை. எப்படிப்பட்ட உன்னதமான கேரக்டர் பாருங்க. சரிங்களா? சோ இப்ப இந்த இடத்துல பாக்குறோம், சாரால வந்து மதர் ஆஃப் நேஷன், ஒரு ஒரு பாத்தீங்கன்னா இந்த இந்த உலகத்துல இருக்க அத்தனை நேஷனுக்கும் மதர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட குணங்கள் சாராளுக்குள்ள இருந்ததுனால, இந்த மாதிரி குணங்களை சாரால் வளர்த்து கொண்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது நமக்குள்ள ஒரு நல்ல குணம் இருக்குன்னா அது நிச்சயமா கர்த்தர் அதை பெருக செய்வார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். கர்த்தர் எல்லாருக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 சில குணங்களை பார்ப்பாரு. ஓகே, என் பிள்ளையா, ஓகே, சோ இவங்க கிட்ட இந்த குணம் இருக்கா, ஓகே, இந்த குணத்தை வச்சு பெருக்கிடலாம். இப்ப நம்ம ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல சில பிள்ளைங்க படிக்க வரும்போது அவங்க பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என்கிட்ட, என் பிள்ளை எதுவுமே படிக்க மாட்டாங்க, ஆனா மேக்ஸ் மட்டும் நல்லா போடுவாங்க, மேக்ஸ் மட்டும் அவனுக்கு வந்துடும். அந்த பேரண்டோடைய நம்பிக்கை, அந்த பெற்றோருடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த எதுவுமே இல்லைன்னு சொல்லாம ஒரு நல்ல விஷயம், அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? அதே போலதான் ஆண்டவர், உன்கிட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம் இருக்கா? இப்ப சாராளுக்குள்ள இருந்த நல்ல விஷயத்த வச்சு ஆண்டவர் வந்து பெருக்குனார். உனக்குள்ள அப்படி ஒரு அன்பு இருக்காமா? நீ நீ தீமை அனுபவிச்சும் நீ வந்து வந்து உன்னுடைய கணவருக்கு நன்மை செய்யணும்னு நினைக்கிறியா? இப்படி ஒரு நல்ல குணம் உன்கிட்ட இருக்கா? உன்கிட்ட இருக்க மத்த குணத்தையும் நான் பெருக செய்யறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குணமா ஆண்டவர் பெருக செய்தார். ஏன்னா நான் வர அடுத்த செஷன் அடுத்த இதுல காட்ட போறேன். இந்த சாரால் இஸ் லைக் அ வெரி ஆர்டினரி உமன். அவங்களுக்குள்ளேயும் சாதாரண ஒரு பெண்ணுக்குரிய குணங்கள் அப்படியே இருந்தது. இந்த இடத்துல பார்த்தேன் அப்படின்னா ஆஹார் ஆஹார் யார் அப்படின்னா, ஷீஸ் அ மதர் ஆஃப் இஸ்மவேல். சரிங்களா? இஸ்மவேல் யார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவன் ஒரு துஷ்ட மனுஷனாய் இருப்பான் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஏன்றதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், அப்படியே என் கூடயே வாங்க. சரிங்களா? சோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா முடிக்க போறோம். அடுத்து ஒரு 10 நிமிடத்துல நம்ம முடிச்சிடலாம். பாருங்க, அவன் பாத்தீங்கன்னா ஆகார யார் கல்யாணம் பண்ணி வைக்கிற? ஆபிரகாமுக்கும் ஆகாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சாரால் தான். சரிங்களா? சாரால் வந்து ஆகாரோடைய எஜமாட்டி.
சரிங்களா? சோ அப்ப வந்து அவங்க ஒரு அடிமையா இருக்காங்க. யாரு? ஆகார் வந்து அடிமையா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சரி ஆகார் மூலியமா என்னுடைய கணவருக்கு ஒரு பிள்ளை பிறக்கட்டும், அது ரொம்ப வந்து அது அட்லீஸ்ட் அப்படி ஒரு சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டும்னு நினைச்சுதான் என்ன பண்றாங்க, சாராள் வந்து ஆகார கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஆகார் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன் கர்ப்பவதி ஆயிட்டோம் தெரிஞ்ச உடனே தன்னுடைய நாச்சியார் அப்படின்னா எஜமாட்டிய அற்பமா நினைக்கிறாங்க. அற்பமா என்றாங்க. அற்பமா எப்ப தெரியுமா எண்ணுவோம்? தெரியுமா உங்களுக்கு? எப்ப நம்ம அற்பமா எண்ணுவோம்? ஒருத்தவங்கள நம்ம அற்பமா எண்றோம்னா, நமக்குள்ள ஏதாவது ஒரு பெருமை இருந்தா மட்டும்தான் மத்தவங்கள அற்பமா எண்ணுவோம். நம்ம யாரையாவது கேலி பண்ணணும், கிண்டல் பண்ணணும், இல்ல வந்து அற்பமா பேசணும், எளக்காரமா நினைக்கணும் அப்படின்னா, அதுக்குரிய ஒரு பெருமை நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் மத்தவங்கள அற்பமா பேச முடியும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஆகார் ஏன் அற்பமா பேசுறாங்கன்னா, நீ எஜமாட்டியா இருந்தாலும் உனக்கு புள்ள கிடையாது. ஆனா எனக்கு அடுத்த வருஷமே புள்ள உண்டாயிடுச்சு அப்படின்னு அற்பமா பேசுறாங்க. இப்போ இந்த இடத்துல இப்படி பேசின உடனே ஆபிரகாம் கிட்ட வந்து சாராய் கேக்குறாங்க, இதோ என்ன பண்ண என்னுடைய அடிமை பெண்ணை உங்களுக்கு மனைவியா கொடுத்தனே, இப்ப பாருங்க என்ன அற்பமா எண்ணுகிறா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க தெரியுமா? ஏன் ஆபிரகாம் கிட்ட வந்து சொல்றாங்க தெரியுமா? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஷீஸ் அ உமன், நீதியை செய்கிற ஒரு மகள், நீதியாய் நடக்கிற ஒரு மகள் தான் சாரா. அடிமை பெண்ணை தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆனாலும் தன் கணவருக்கு அவங்க மறுமணியாட்டி ஆன உடனே சாரால் தன் அடிமை பெண்ணை அடிமையாய் பார்க்கவில்லை. புரியுதா என்ன இங்க ஒளிஞ்சிட்டு இருக்குன்ட்டு? அடிமையா பார்க்கல, தன்னுடைய கணவருடைய மறுமணியாட்டியாதான் பார்த்தாங்க. அதனால்தான் டைரக்டா போய் கேட்காம, கணவர் தனக்காக பேசுவாரா என்ன அற்பமா நினைக்கிறாங்க, நான் தானே இந்த நன்மையை செஞ்சேன் ஆகார் உனக்கு, ஆனா நீ இப்படி அற்பமா நினைக்கிறிய, ஆனாலும் டைரக்டா திட்டாம, இப்போ வந்து ஒரு மனைவியின் மீது யாருக்கு அதிகாரம் உண்டு? கணவருக்கு தான் அதிகாரம் உண்டு. அப்படின்றதுனால தன்னுடைய அடிமை பெண்ணா இருந்தாலும் டைரக்டா பேசாம கணவரை விட்டு கேட்க சொல்றாங்க. எப்படிப்பட்ட நீதி! அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க வேற மாதிரி நடந்திருக்கலாம் இல்லையா? அப்ப ஆபிரகாம் என்ன சொல்றாரு, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன சொல்றாரு, என் மறுமனையாட்டிலாம் நீ பார்க்காத, நீ என்ன பண்ணுப்பா நீ வந்து உன்னோட அடிமை பெண்ணு நினைச்சு, அடிமை பெண்ணு தான் உன் கைக்குள்ளதான் இருக்கா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆபிரகாம் இந்த இடத்துல செய்தது நீதியான செயல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அது நம்ம பின்னாடி வர்ற நம்ம ஸ்டடியில நம்ம பார்க்கலாம். பட் இருந்தாலும் இப்படி சொல்லிடுறாரு. இப்படி சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னா, வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இது பாத்தீங்க அப்படின்னா கடுமையா நடத்துறாங்க. யாரு வந்து நம்மளுடைய சாரால் வந்து ஆகார கடுமையா நடத்துறாங்க. அதன் நிமித்தம் என்ன பண்றாங்க ஆகார் அப்படின்னா ஓடி போயிடுறாங்க. அவங்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஐயோ பிரெக்னன்ட் ஆயிட்டு நம்ம சாரால விட்டுட்டு ஓடியே போயிடுறாங்க. என்னால முடியாது, இவங்க கிட்ட இருக்க முடியாது, என்ன கடுமையா நடத்துறாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்றாரு, நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவன் கையில் கீழ் அடங்கி இரு என்றார். இது யார்கிட்ட பேசுற வார்த்தை தெரியுமா? கர்த்தருடைய தூதனானவர்னா எந்த இடத்துல தூதனானவர் வருதோ அது வந்து பழைய ஏற்பாட்டுல, அதாவது புதிய ஏற்பாட்டுல இயேசுன்னு சொல்றவர் தான் பழைய ஏற்பாட்டுல தூதனானவர் அப்படின்னு மரியாதையா சொல்லப்படுகிறது, வேதத்துல சொல்லப்படுகிறது. அதாவது இயேசு கிறிஸ்துவே அவர் வந்து பழைய ஏற்பாட்டுல தரிசனமாகி நம்ம ஆகார் கிட்ட பேசுறாரு. என்னமாச்சு, எங்க ஓடி வர, நீ யாரு அப்படின்னு கேட்க, நான் வந்து சாரலோட அடிமை அப்படின்னு. ஓகே, என்ன அப்புறம் என்ன ஏன் ஓடி வந்துட்டு இருக்க, அவங்க 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 கிட்ட என்னால இருக்க முடியாது, தப்பிச்சு ஓடி வரேன், என்ன ரொம்ப கடுமையா நடத்துறாங்க. அப்ப சாரால் கிட்ட இருந்த ஒரு ஒரு அந்த கோபத்து நிமித்தம் வந்த ஒரு மோசமான செயல் என்ன, ஒரு பிரெக்னன்ட் உமனை கடுமையா நடத்துறாங்க. அப்ப அவங்களுக்குள்ளேயும் நிறைய காரியங்கள், ஒரு கெட்ட காரியங்கள் இருந்திருக்கு தானே, வேதம் அப்படியே தானே காட்டுது, கரெக்டா? சோ அப்படி இருக்கும்போது தூதனானவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ போய் சாராளுடைய கையின் கீழ் அடங்கி இருன்னு யார்கிட்ட சொல்றாரு? ஆகார் கிட்ட சொல்றாரு. ஒரு கடவுள் அப்படி சொல்லுவாரா? உன்னை என்ன கொடுமைப்படுத்துறாங்க, அதுவும் நான் வயிற்றுல புள்ளைய வச்சிட்டு இருக்கேன், என்ன கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றவங்க கீழே போய் நீ அடங்கி இருன்னு சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, காட் நோஸ் சாரா. என்ன புரியுதா? என்ன புரியுது?
கடவுளுக்கு சாரலை பத்தி நல்லா தெரியும். இப்ப அவ கோபத்துல பண்ணி இருந்தாலும், கோபத்துல ஒரு ஒரு கோபமான காரியத்தை செய்திருந்தாலும், அவளை கடுமையா நடத்தி இருந்தாலும், இட் இஸ் நாட் சாரா. அவ அந்த கோபத்து நிமித்தம் அந்த நேரத்துல அவ அப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கா. ஆனா நான் அவளோடு இடைப்படும் போது அவள் ஒரு மிக சிறந்த பெண். அவள் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். தவறு செஞ்சாலும் மாற்றிப்பாங்கப்பா. அந்த நம்பிக்கை சாராள் மீது கடவுளுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை நிமித்தம் தான் தைரியமா சொன்னார் அவரு. அந்த நம்பிக்கை நிமித்தம் நீ போ, ஆகார் போ, சாராள் கிட்டே அடங்கிரு. ஆனா அந்த நம்பிக்கையை சாராள் காப்பாற்றினார்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா காப்பாற்றினாங்க. ஏன்னா ஆகார் சாராளுக்கு கிட்ட திரும்பி வந்து சாராள் கிட்ட பாத்தீங்கன்னா பிள்ளைய பெற்றெடுத்து இஸ்மவேல் கிட்டத்தட்ட 14 வயசு வரைக்கும் சாராள் கிட்ட தான் வளர்ந்தார். சாராளும் ஆகாருமா தான் வளர்க்கப்பட்டாரு. எந்த இடத்துலயும் மறுபடியுமாய் ஆகார் சாராளை விட்டு ஓடி போனாங்கன்னு வேதத்துல இல்லவே இல்லை. ஒரு தடவை கொடுமைப்படுத்தினவங்க அடுத்தடுத்து பண்ணிருக்கணும் இல்லையா? அப்படி அவங்க பண்ணல. அவங்க மேபி அவங்க அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணிருக்கலாம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா ஷீ இஸ் பேசிக்லி குட் உமன். இப்ப நீங்க வந்து சூழ்நிலை நிமித்தம் ஒரு சில தவறுகள், கோவப்படுற ஒரு நபரா மாறி இருக்கலாம், இல்ல அடிக்கடி வந்து குறை பேசிக்கிற ஒரு நபரா மாறி இருக்கலாம், இல்ல வந்து பொய் சொல்கிற ஒரு நபரா மாறி இருக்கலாம், இல்ல தன்னுடைய வேலைகளை ஒழுங்கா செய்யாத நபரா மாறி இருக்கலாம். நம்மளோட டிப்ரெஷன் மூலியமா மாறி இருக்கலாம். இப்ப சாராள் அப்படி கெட்டவங்களா காணப்பட்டதுக்கு என்ன காரணம்? டிப்ரெஷன். அற்பமா எண்ணப்பட்டாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும். அடிமை அற்பமா என்னன்னா நான் நன்மை செஞ்ச அடிமை, அந்த அடிமைக்கு நன்மை செஞ்சாங்க அவங்க. ஆனா எஜமாட்டியா மாத்தினாங்க அவங்க. ஆனா அந்த அடிமை தன்னுடைய நாச்சியார அற்பமா எண்ணினாங்க. அந்த நேரத்துல வந்த டிப்ரெஷன் நிமித்தம் அவங்க செய்த செயல் தவறான செயலா இருந்தாலும் அவங்க அதை மாற்றிக்கொண்டாங்க. உங்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நம்ம கிட்ட ஒரு தவறான, நம்ம கிட்ட நல்ல 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 குணங்களை பார்த்து நிறைய காரியங்கள் ஆண்டவர் இதெல்லாம் இந்த நல்ல குணம் இருக்கு, இந்த சிஸ்டர்ட்ட இந்த நல்ல குணம் இருக்கு, இந்த சிஸ்டர்ட்ட இந்த நல்ல குணம் இருக்கு அப்படின்னு கர்த்தருக்கு தெரியும். அவர் அதை வைத்து எப்படியாவது மேல கொண்டு வந்துடலாம், எப்படியாவது சாரலை போல ஆசீர்வதிக்கலான்ற ஒரு நோக்கத்துலதான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மறுபடியுமாய், அதாவது இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்புறம் மறுபடியுமாய் எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். அந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றார். இது மறுபடியுமா சாராளுடைய ஒரு வார்த்தை. இதுவும் வந்து ஒரு ஆகாருக்கு எதிரான வார்த்தையாய் நீங்கள் பார்க்கலாம் இல்லையா? இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சம்பவத்தினப்போ ஈசாக்கு பிறந்திருப்பார். ஈசாக்கு பிறந்துட்டார். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறந்துட்டாரு. பிறந்ததுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடக்குது. அப்ப நீங்க நினைக்கலாம் சாராள் மோசமான ஆளும், தனக்கு பிள்ளை வந்தவுடனே ஆகாரோட பிள்ளைய தள்ளுன்ட்டாங்க. அப்படி கிடையாது. பாத்தீங்க அப்படின்னா ஒரு துஷ்ட மனுஷனாய் வளர்ந்து வந்தவனாய் இஸ்மவேல் இருந்தார். யாரு? ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற மகன் பேரு இஸ்மவேல். ஒரு துஷ்ட மனுஷன், பரியாசம் பண்ணுகிற ஒரு மனுஷன். இந்த பரியாசம் பண்ற குணம் யாருடைய குணம்? பரியாசம் பண்ணுகிற குணம் யாருடைய குணம்? ஆகாருடைய குணம். ஆகாருடைய குணம் இஸ்மவேலுக்குள்ள இருந்தது. புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இந்த குணம் உள்ள ஒரு இஸ்மவேல் வந்து ஈசாக்கோட இருக்கும்போது சாராள் நினைச்சாங்க, இந்த இஸ்மவேல் என்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கோடு இருந்தா இவன் குணமும் கெட்டு போயிடும் அப்படின்னு நினைத்துதான் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்ட பின்னுதான் என்ன சொல்றாங்க, நீங்க அவங்கள பிரித்து அனுப்பி விடுங்க, என் மகனை நீங்க பிரிச்சு அனுப்பிடுங்க, இந்த இஸ்மவேல் என் மகன் தனியா இருக்கட்டும், இஸ்மவேல தனியா அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல செயல் என்பதனாலதான், இது நல்ல எண்ணத்துல சாராள் சொன்னதுனாலதான் ஆண்டவர் வந்து இப்படி மறுபடியுமா ஆபிரகாம் கூட பேசுறாரு. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, இந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விலகும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். ஏன் இந்த சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னா, அவங்க ஒரு நல்ல ஒரு கம்ப்ளீஷனுக்குள்ள, ஒரு நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ள வந்தாங்க. அதனாலதான் அவங்க ஈசாக்கு, நான் சொன்னேன் இல்லையா, குறித்திருந்த காலம். நான் முதல்ல பேசும்போது நான் ஒரு வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். என்ன நோட் பண்ணிக்க சொன்னா, குறித்திருந்த காலத்தில்.
குறித்திருந்த காலத்தில் ஈசாக்கு கொடுத்தார். அது குறித்திருந்த காலம் ஈசாக்கு கொடுக்கப்பட வேண்டிய காலம் எப்ப வந்ததுன்னா, சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு தேவன் ஆபிரகாம்கே அட்வைஸ் பண்ணத்தக்கதாய் சாரால் முழுமையாக்கப்பட்ட ஒரு பெர்ஃபெக்ட் உமனாய் மாற்றப்பட்ட உடனேதான் இந்த மாதிரி ஒரு காரியம் தேவன் சொல்றார். என்ன சொல்றது, அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு போராட்டம் எதுலயாவது சறுக்கிக்கிட்டு நம்ம இன்னைக்கு கோவப்படாம இருப்போம், நாளைக்கு கோவப்பட்டுருவோம், நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்ம கோத்ரூ ஆகிக்கிட்டே தான் இருப்போம். ஆனா கர்த்தர் எதிர்பார்ப்பது என்னன்னா, நம்ம ஒரு முழுமை அடைந்த நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம குணத்துல மேம்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்றதுதான் கர்த்தருடைய விருப்பமா இருக்கு. இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா, சாராள் கிட்ட ஜீவனை கொடுக்கத்தக்கதான அன்பு இருந்தது. அந்த அன்பு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நன்மை செய்து தீமை அனுபவிக்க அவங்க ரெடியா இருக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க யாரையும் குற்றப்படுத்தல, முக்கியமா கணவரை குற்றப்படுத்தவே இல்லை. நீதியாய் நடந்தாங்க, தன்னுடைய தவறை திருத்தி கொண்டாங்க, பொறுமையாய் இருந்தாங்க, சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்தாங்க. ஈசாக்கோட இஸ்மவேல் இருந்தா ஈசாக்கு உடைய கேரக்டர் கெட்டு போயிடும், அவனும் பரியாசம் பண்ணிக்கிறவனாய் மாறி விடலாம் மேபி. அதனால இருக்கக்கூடாது, அவன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சாராள் நினைத்தாங்க, சரியான முடிவு எடுத்தாங்க. இப்படிப்பட்ட குணங்கள்லாம் சாராளுக்குள்ள இருந்தது. இந்த ஜீவனை கொடுக்கத்தக்கதான அன்பு யாருடைய அன்பு தெரியுமா? இயேசுவின் அன்பு. யாருடைய அன்பு? இயேசு இந்த பூமிக்கு நம்ம ஜீவனை கொடுத்து நம்மளை அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பு. சரி, தம் சொந்த குமாரன் நமக்கென்று கொடுத்தார். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இது ஈசாக்குள்ளேயும் இது போல ஒரு கீழ்ப்படிதலும் ஒரு அன்பும் இருந்தது. அது யாருக்குள்ள இருந்து வந்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சாராளுக்குள்ள இருந்து அது ஈசாக்குக்கு பாஸ் ஆனாச்சு. சரிங்களா? ஈசாக்கு ஜீவனை கொடுக்கத்தக்க அன்பை பெற்றுக்கொண்ட ஒரு மகனாய் காணப்பட்டார். சரிங்களா? சோ இதை பத்தி நம்ம விரிவாய் வர்ற நாட்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இங்க நம்ம பாக்குறோம் காட்லி மதர் லைக் சைல்டு. இப்ப நான் உங்களை என்கரேஜ் பண்ண என்ன விருப்பப்படுறேன் அப்படின்னா, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுற காரியம் என்னன்னா, உங்களுடைய குணங்களை நீங்க மேம்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க எல்லாரும் நல்லவங்க தான், உங்களுக்குள்ள நல்ல குணங்கள் சாராளை போல நல்ல குணங்கள் இருந்தாலும் உங்களோட டிப்ரெஷன் நிமித்தம், நீங்க போகிற பாதையின் நிமித்தம் ஒரு சில குணங்கள் உங்ககிட்ட அட்டாச் ஆயிருக்கலாம். சாரால் கடுமையாய் நடத்தின மாதிரி, அதுவும் யார கடுமையா நடத்தினாங்க? ஒரு பிரெக்னன்ட் உமனை, ஒரு கர்ப்பம் தரித்த ஒரு பெண்ணை கடுமையாய் நடத்தின ஒரு மோசமான குணங்கள் கூட அட்டாச் ஆயிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாள்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், நீங்க மாறலாம். சரிங்களா? சோ என்ன ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னா, நீங்க தான் அந்த சாராள். ஒரு சாராளாய் நீங்கள் மாறும்போது, சாராளாய் நீங்கள் மாற்றப்படும் போது, இல்ல அதற்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் சாராளுக்கு கொடுத்த ஈசாக்கு போன்ற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கும், அதாவது பிள்ளை ஈசாக்கு அப்படின்றது ஒரு பிள்ளையாய் சாராள், அவங்களுக்கு தேவை அதுதான், ஈசாக்கு தான் தேவை. ஆனா உங்களுக்கு ஈசாக்கு மாதிரியே ஒரு முக்கியமான தேவைகள் இருக்கலாம் வாழ்க்கையில. ஏன் நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகளே ஒழுங்காய் மாறணும்ன்ற எண்ணங்கள் இருக்கலாம். இல்ல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், என்னுடைய குடும்பம் மேம்படணும், இல்ல நான் வேற மாதிரி பயன்படணும், இது போல பல காரியங்கள் இருக்கலாம். முக்கியமா உங்களுடைய கேரக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு காட். சரிங்களா? அதனால இப்போ வர இந்த கேட்ட சத்தியத்தின்படி, இந்த பைபிள் ஸ்டடியின் படி நீங்க உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்கீங்களா? இப்ப நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போறேன். சரிங்களா? கடைசி காலமா இருக்கு. இதெல்லாம் சாதாரணமா உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கல. இந்த காரியங்கள்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு இல்ல மிகப்பெரிய பாத்தீங்கன்னா கடைசி காலத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஷேப் பண்ணிட்டு இருக்காரு, இந்த வெப்பனை கூர்மையாக்கிட்டு இருக்காரு. இப்ப இந்த கேரக்டர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இயேசு சொல்வார், உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுடைய காரியம் என்கிட்ட ஒன்னும் இல்ல, அதனால அவன் திரும்பி போயிடுறான். இப்ப நம்ம கடைசி காலத்துல நிற்கும் போது, ஆண்டோருக்காக பயன்படும் போது, நம்மள ஆண்டோர் சேஃப் பண்ணணும் அப்படின்னா பிசாசுடைய எந்த காரியமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அப்பதான் நம்மள முதல்ல காத்துக்கொள்ள முடியும், நம்ம குடும்பத்தை முதல்ல காத்துக்கொள்ள முடியும். ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்துக்கு நேராக இந்த கடைசி காலத்துல பெண்களாகிய உங்களையும் என்னையும் பயன்படுத்த அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார், சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு பகுதியாய் தான் ஆண்டவர் சொல்றாரு, ஷேப் யோர் கேரக்டர்.
புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? உங்களுடைய கேரக்டரை கூர்மையாக்குங்க. உங்ககிட்ட நல்ல குணம் இருக்கு, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னுடைய கேரக்டரை நீங்க மேம்படுத்துங்க. ஆண்டவரே, என் கேரக்டரை இன்னும் கூட நீங்க வந்து நல்ல கேரக்டரா, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். இதான் வேதம் சொல்லுது. கடைசி காலத்துல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் அடையட்டும். என்கிட்ட இருக்க நல்ல குணங்கள்லாம் பத்தாது ஏசப்பா, நீங்க ஆட் பண்ணுங்க, என்னை கூர்மையாக்குங்க. சாராளை போன்று நீங்க சொன்னீங்கல்ல, சாராள் சொல்வது எல்லாவற்றையும் கேள் ஆபிரகாம் அப்படி நீங்க சொன்னீங்க இல்லையா? அது போல ஒரு நிலைமைக்கு என்னை கொண்டு வாங்க ஆண்டவரே. நான் ஈசாக்கை போன்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்துக்கே ஆசீர்வாதமாய் நான் மாறணும். தேசத்துக்கே நான் ஆசீர்வாதமாய் மாறணும். ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுடைய அர்ப்பணிக்கிறீங்களா? இப்ப கேட்ட அனைவரும் நீங்க அர்ப்பணிக்கலீங்களா? நான் ஜெபிக்கட்டுமா? சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்காக ஜெபிக்கிற அதற்கு முன்பாக இந்த வாரத்திற்கான கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா, சாரா இஸ் ஆக்சுவலி த சிஸ்டர் ஆஃப் ஆப்ரஹாம். ஆனா அவங்களுடைய உறவின்படி, ஆபிரகாம் திருமணத்துக்கு முன்பாக ஆபிரகாமுடைய முறையின்படி பாத்தீங்கன்னா, சாராள் வந்து அவங்களுடைய சகோதரி இது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அவங்க எப்படி சகோதரியா இருந்தாங்க, அவங்க சகோதரி அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் வேதத்துல எங்க இருக்கு? இதுதான் இந்த வாரத்துக்கான கேள்வி. இத ஜெனசிஸ் ஆதியாகமம் சாப்டர் 20 நீங்க படித்தீங்க அப்படின்னா நிச்சயமா இதற்குரிய பதில் உங்களுக்கு கிடைக்கும். இதோடைய ஆன்சர் அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ள நீங்க வந்து சொல்லும் போது உங்களுக்கான பரிசு உங்க வீட்டு தேடி வரும். சரிங்களா? போன வாரம் கேட்ட கேள்விக்கு ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் பேசும்போது எந்த முறை, எத்தனாவது முறை பேசும்போது ஆபிரகாம் சிரித்தார், எத்தனாவது முறை சாராள் கிட்ட பேசும்போது அவங்க சிரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். அந்த கேள்விக்கு விழுப்புரத்தை சார்ந்த கௌரி அவங்க சரியான பதில் சொல்லி அந்த பரிசை பெற்றுக்கொண்டாங்க. அவங்களுக்கு கன்கிராட்ஸ். சரிங்களா? சோ இப்போ இந்த வாரத்துக்கான பதில் வந்து அடுத்த வியாழக்கிழமைக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பிரைஸ் கண்டிப்பா, உங்களுடைய பிரைஸ் கண்டிப்பா வீடு தேடி வரும். சரிங்களா? இப்ப நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ண போறேன். சரிங்களா? சாராள போல உங்களை அர்ப்பணிங்க. சரிங்களா? சாராள போல ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. சாராள் சொல்வது எல்லாவற்றையும் கேள் அப்படின்னு சொல்லி நீங்க ஆபிரகாம் கிட்ட தைரியமா நீங்க வந்து அவங்கள நம்பி சொன்னீங்க ஆண்டவரே. அந்த நம்பிக்கை என் மேல உங்களுக்கு வரணும்ப்பா. அப்படியாய் ஒரு குணமுள்ள ஒரு ஸ்திரீயா என்னை மாற்றுங்க. குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அதிகம் என்று வேதம் சொல்லப்படுகிறது. வேதத்துல சொல்லப்படுது. அது போல ஒரு குணஸ்தாலியான ஸ்திரீயா என்னை காத்துக்கொள்ள, என் குடும்பத்தை காத்துக்கொள்ள, என்னுடைய சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமா இருக்க என்னுடைய குணத்தை நீங்க மேம்படுத்துங்க ஆண்டவரே. கேளுங்க, நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. உங்க இறுதியத்துல இதை கேளுங்க. ஏசப்பா, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி காமிச்சீங்க. என் தேவன் நீர் ஆண்டவரே, இந்த உங்க பிள்ளைகளை நீர் நிறைவாய் உம்முடைய குணங்களால் ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க கிருபை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மீது இருப்பதாக ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் ஆண்டவர் தன்னுடைய குணத்துல மேம்பட்டவர்களாய் நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியானவரின் ஒவ்வொரு கூடிய இடைப்படுங்க. இந்த நாளில இருந்து ஒரு மாற்றம் அவங்களுடைய வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே. அவங்களை விட்டு, அவங்க போகிற பாதையின் நிமித்தம் அவங்களை விட்டு விலகி சென்ற நல்ல குணங்கள் இல்ல உருவாகி இருக்கிற எது ஆண்டவரே ஒரு உலகத்தின் காரியங்கள் எல்லாம் அவங்களை விட்டு அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே. அவர்களை புதிதாய் பிடித்து வைத்திருக்கிற எல்லா பழக்கங்கள் ஆண்டவரே, சீரியல் பாக்குற பழக்கமா இருந்தாலும் சரி, இல்ல தன்னுடைய நேரத்தை வேற எந்த காரியத்துல விரயமாக்குற காரியமா இருந்தாலும் சரி, இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் அகன்று போகட்டும் ஆண்டவரே. தங்களுடைய நேரத்தை உமக்கென்று பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. இந்த சத்தியம் அவர்களுக்கு விலகட்டும் ஆண்டவரே. சாராளை போன்ற ஒரு ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. உன் கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். என்னை சாராளை போன்று மாற்றுங்க ஆண்டவரே. உங்களுக்கு குணத்தை மேம்படுத்துங்கன்னு ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை அவங்க குடும்பத்திற்கு நீர் கொடுக்கும்படியாய் ஆண்டவரை ஜெபிக்கிறேன். உங்க கரத்துல முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். சரி, இந்த கேட்ட சத்தியம் உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? சோ வந்து இந்த மீட்டிங் டைரக்டா அட்டன் பண்ண முடியாதவங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பி தரோம் குரூப்ல. அதை ஷேர் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் செஷன் வாங்க. செஷன் 1 செஷன் 2 பார்த்தவங்க பார்த்துட்டு செஷன் 3க்கு வந்து அட்டன் பண்ண முடியாய் நான் வந்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி யூடியூப்ல பாக்குறவங்க
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது நிச்சயமா நீங்க பண்ணும்படியா கேட்டுக்கொள்றேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்திருக்கீங்க. ஆனா வெறும் சொற்ப பேரே வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் நீங்க பிரஸ் பண்ணிருக்கீங்க. பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ வர நாட்கள்ல அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணும்படியா யூடியூப் சேனல்ல, எங்களோட அஃபிஷியல் மினிஸ்ட்ரி சேனல்ல வந்து நீங்க செய்யும்படியா நான் கேட்டுக்கொள்றேன். சரிங்களா? ஸோ ஆசீர்வாதமா இருந்து கிடைக்கிறேன். நம்ம we came to the end of the meeting. God bless you all. சரிங்களா? நம்ம அடுத்த மீட்டிங்ல மீட் பண்ணலாம். உங்களுக்கு இதற்கான நோட்ஸ் எல்லாம் குரூப்ல உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். தேங்க்யூ so much.